சில சமயம் குழந்தைங்க வந்து பொய் சொல்லும் போதோ திருடும் போதோ இல்லை வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போதோ நம்ம வந்து இவனுக்கு என்னதான் பிரச்சனை, இப்படி ஆயிட்டானே, அவ்வளோதான், இன்னும் பெருசாகி வந்து ரவுடியாக தான் ஆக போகிறான் அப்படின்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நமக்கு உருவாகும். அந்த குழந்தையும் நம்ம அப்படி தான் நடத்துவோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படின்றது தான் உலக புரிதல். அதுக்காக தான் வந்து ஜெயில் அப்படின்றத வந்து 18 வயசுக்கு மேலேயும் அதுக்கு அடியில் இருக்கிறவங்கள ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டில் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் போடுறாங்க. அது ஏன்னா இந்த குழந்தைங்க அவங்க தெரிஞ்சு பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மன ரீதியா நிறைய விஷயங்கள் பாதிச்சிருக்கும். சில சமயம் அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் சரியா இருந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்காது, இல்ல அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சைக்காலஜிக்கல் ட்ராமா ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துட்டு நீ ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்காம உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா உனக்கு இது மாதிரிலாம் தோணுது அப்படின்னு ஒரு அக்கறையோட கேட்டு பாருங்க. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இந்த குழந்தைங்களை நம்ம இன்னும் நல்வழிக்கு எடுத்துட்டு போக முடியும். இது காண்டக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கியாட்ரிக் டிஸார்டர் தான். தேங்க்யூ.